என் பேர் ஹமீதாபி. சமயபுரம் பக்கத்தில் தச்சங்குச்சிலேருந்து வரேன். எனக்கு மலைக்குடலில் கட்டியிருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணோம். இந்த டாக்டர் நாங்கள் ஃபோன் மூலியமாக தான் சர்ச் பண்ணி இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் விஜய் ஆனந்த் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஆர்பியில் பார்த்தோம். நாங்கள் டிஆர்பியில் பார்த்து வந்த உடனே சொல்லிட்டார், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். மோஷன் போகும்போது ப்ளட்டு போகும். கடைசி ஸ்டேஜ் கூட வந்துட்டேன் நான். என் ப்ளட்டே உடம்புல 5 பாயிண்ட் தான் இருந்தது. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே ப்ளட்டு கொடுத்து தான் பண்ணாங்க எங்கள் பசங்க. நான் கடைசி ஸ்டேஜாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் இருந்தாங்க. இருந்தாலும் டாக்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, பண்ணி காப்பாற்றிடலான்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே படிப்படியாக எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே போச்சு. மிஷன் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கீமோதெரப்பி 8 போட்டோம். நார்மலாக படிப்படியாக எல்லா பிரச்சனையுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த கஷ்டமுமே இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை செக்கப் வர சொன்னாங்க. திருப்பி 5 வருஷம் ஆச்சு. செக்கப் பண்ணிட்டு இனிமேல் நீங்கள் வர வேண்டாம், நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. விஜய் ஆனந்த் டாக்டர் 5 நேரம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஒவ்வொரு நிமிஷமுமே நான் அவங்களுக்காக தனியாக ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இவர் நல்லா இருந்தால் தான் இப்போ கேன்சர் நிறைய வந்துருச்சு. அதனால் இவர் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு உயிருமே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு நமக்கு. அதை காப்பாற்றி கொடுக்குறாருங்கும்போது அவர் 100 வயசு இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ப்ரேயரில் டாக்டருக்காக நான் தனியாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். விஜய் அந்த டாக்டர் 100 வயசு நல்லா இருக்கணும். எப்போ வந்தாலுமே அம்மா வாங்க அப்படிங்கிற ஒரு குரலோடு தான் கேட்பார். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறது, இன்றைக்கி எங்கள் கணவர் இறந்த நாள். அதை கூட நான் மீறி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா டாக்டரை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே இதுக்காக தான் வந்தோம். காலையில் கூட டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் என்ன வரீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், பிரச்சனை இல்லை, நோம்பு நாள் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையனை கூட்டிகிட்டு நான் வந்திருக்கேன். டாக்டர்கிட்ட நாங்கள் தனி ஒரு மரியாதையான ஒரு பேஷண்ட்டு தான். அவனும் எங்களுக்கு மரியாதைக்குள்ளவர் தான். எல்லாத்துக்கிட்டையுமே அப்படி தான் நடந்துக்குவாங்க, எங்களான்ட்டு இல்லை. நாங்கள் மறுபடியும் நிறைய பேர் இங்கே அனுப்பியிருக்கோம். அனுப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லாருமே நல்லா இருக்காங்க. டாக்டர் திரும்ப சொல்கிறோம், 100 வயசு நல்லா இருக்கணும்.